என் அன்பு தோழமை உறவுகளே, நாம் அனைவருமே தவக்காலத்திலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். நம்ம நிறைய பேர் நிறைய தவ முயற்சிகளை மேற்கொள்வோம், ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்வோம். அவை அனைத்துமே சிறந்ததுதான். எனவே இந்த தவக்காலத்திலேயே 40 நாட்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. இந்த 40 நாட்களும் ஒவ்வொரு நாளும் நற்செய்தி வாசகத்திலிருந்து ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும், ஒரு செயலை நாம் தவிர்க்க வேண்டும். எனவே 40 நாட்களும் நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது ஒரு அருள் மிகுந்த வாழ்க்கையாக மாறும், கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் மாறுவோம். எனவே இந்த தவக்காலத்தினுடைய முதல் நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் எந்த ஒரு நல்ல செயல்களை செய்கின்ற பொழுது அது வெளிப்படையாக செய்ய வேண்டாம், மாறாக மறைவாக செய்யுங்கள் என்று ஆண்டவர் கற்றுத்தருகின்றார். எனவே நாம் மறைவாக செய்கின்ற பொழுது அந்த செயலுக்குரிய அந்த பேரையோ புகழையோ எதையும் நாம் எதிர்பார்க்க மாட்டோம். எனவே குறிப்பாக நாம் நல்ல செயல்களை செய்கின்ற பொழுது நம்முடைய மனநிலை எவ்வாறாக இருக்கிறது என்றால், பிறர் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்வோம். அவற்றை செய்யாமல் நல்ல செயல்களை மறைவாக செய்வோம். இரண்டாவதாக எதை தவிர்க்க வேண்டும் என்றால், பெருமையும் தற்புகழ்ச்சியையும் தவிர்க்க வேண்டும். அதாவது நான் தான் செய்தேன், எனக்குத்தான் அனைத்துமே தெரியும், எனக்கு தான் நிறைய திறமைகள் இருக்கின்றது, நான் தான் சிறந்தவன் என்கின்ற ஒரு மனநிலையை மாற்ற வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்துடைய முதல் நாளிலேயே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நல்ல செயல்களை செய்கின்ற பொழுது அவற்றை மறைவாக செய்வோம். இரண்டாவதாக எதை தவிர்க்க வேண்டும் என்றால், பெருமையையும் தற்புகழ்ச்சியையும் தவிர்க்க வேண்டும். எனவே இந்த வரத்திற்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.